வடமாகாணத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை மற்றும் மாலைத்தீவுகளுக்கான கனடா உயர்ஸ்தானிகர் இசபெல் மார்டினுக்கும் வடமாகாண ஆளுநர் தலைமையிலான குழுவினருக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. யுத்தம் முடிவுற்று கடந்த 16 ஆண்டுகளில் ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்களை விடவும் தற்போதைய அரசாங்கம் வடமாகாணம் தொடர்பில் கூடுதல் கரிசனையுடனும் அக்கறையுடனும் செயற்படுகிறது. வடமாகாணத்தின் அபிவிருத்தி மற்றும் மக்களின் வாழ்க்கை தரம் தொடர்பில் இவ்வாறானதொரு அக்கறை இதுவரை காண்பிக்கப்படவில்லை என வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்தார். வடமாகாண பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விவசாயம் மற்றும் மீன்பிடி துறைகள் காணப்படுகின்றன. ஆனால் இங்கிருந்து இவை மூலப்பொருட்களாகவே வெளியே கொண்டு செல்லப்படுகின்றன. இவற்றை வடக்கில் பெறுமதிசேர் உற்பத்தி பொருட்களாக மாற்றுவதற்கான தொழிற்சாலைகள் இல்லை. இந்த துறையில் முதலீடுகளை மேற்கொள்ள முதலீட்டாளர்கள் முன்வர வேண்டும். இந்தியாவுடனான விமான சேவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளமையால் வடக்கிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அத்துடன் பலாலியில் உள்ள யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் வசதிகள் மேம்படுத்தப்பட்ட பின்னர் அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனூடாக வடமாகாணத்தின் சுற்றுலாத்துறை பாரிய வளர்ச்சியடையும். முதலீட்டாளர்கள் வடக்கில் முதலீடுகளை செய்வதற்கு சாதகமான சூழல் தற்போது உருவாகியுள்ளது. அரசாங்கத்தால் வடக்கில் 3 முதலீட்டு வலயங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. அதேபோன்று பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை மீள இயக்குவதற்கான அடிக்கல் நடப்பட்டுள்ளது. அண்மையில் யாழ்ப்பாணத்தில் நடத்தப்பட்ட வடக்கு முதலீட்டு உச்சிமாநாடு முதலீட்டாளர்கள் மத்தியில் மிக சாதகமான சமிஞ்ஞையை ஏற்படுத்தியுள்ளது. வடமாகாண சபை இயங்கிய காலத்தில் யாழ்ப்பாண மாநகர சபைக்கும் கனடாவின் டொரண்டோ மாநகரத்திற்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்ட நட்புணர்வு ஒப்பந்தம் தொடர்பில் வடமாகாண ஆளுநர் சுட்டிக்காட்டினார். இந்த ஒப்பந்தத்தின் கீழான செயற்பாடுகள் மீளவும் வலுப்படுத்தப்படுவது தொடர்பில் கரிசனை செலுத்துமாறு அவர் உயர்ஸ்தானிகரிடம் கேட்டுக்கொண்டார். இந்த சந்திப்பின் போது கடந்த காலத்தில் மீள குடியேறிய மக்களுக்கான உதவிகளை வழங்கியமைக்கு கனடிய அரசாங்கத்திற்கு வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் நன்றிகளை தெரிவித்தார். இதன்போது கருத்து தெரிவித்த உயர்ஸ்தானிகர் தித்வா பேரிடர் மற்றும் மீள்கட்டுமான பணிகள் குறித்தும் வடமாகாணத்தின் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சி குறித்தும் கேட்டறிந்து கொண்டார். வடமாகாணத்தின் அடிப்படை புள்ளி விவரங்கள், முதலீட்டு வாய்ப்புகள், மாகாண அமைச்சுக்களின் செயல்பாடுகள் மற்றும் மக்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பில் மாகாண அதிகாரிகளால் உயர்ஸ்தானிகருக்கு விரிவான விளக்கம் அளிக்கப்பட்டது.